ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். வடிவிடாதே, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற, நீ சொல்றத நான் கேட்கணுமா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லங்க. அப்படிதான் ஆகுதுற. நானும் இந்த புது வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட, சத்யாக்கு இந்த வீட்டுல வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. அவ ஏதோ பிளானோட வந்து நல்லவ மாதிரி முகமூடிய போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அவளை இங்க இருந்து அனுப்பி விட்டுடு. அவளோட வாழ்க்கைய அவ வாழட்டும், நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்வோன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா நீ அதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஒண்ணுனா பண்ணிக்கிட்டு இருக்க. ஏங்க அப்படி என்னங்க நான் ஏன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க அப்படி சொல்லி நான் என்ன கேட்காம இருந்திருக்கேன்? அதுல சும்மா இப்படி எதுவும் தெரியாம மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் சொல்லி நீ எதை கேட்டிருக்க நீயே சொல்லு. நான் நீ நம்ம குழந்தைங்கன்னு வாழலான்னு சொன்னனே, அதை நீ கேட்டியா? சரி அதை விடு. தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை நடத்த வேணான்னு சொன்னேன், அதே நீ கேட்டியா? அவ்வளவு ஏன் கார்த்தி சத்யா மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு சொன்னேன். அட்லீஸ்ட் நீ அதையாவது கேட்டியா? இப்ப கூட சத்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு சொல்றேன். அவளோட அண்ணங்காரனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளனா சத்யாவும் அவன் பின்னாடியே போயிடுவான்னு நான் பிரச்சனை பண்ணா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணாம என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க. நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆகுது நம்ம சிச்சுவேஷன் என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நான் லஞ்சம் வாங்கினதா அவமானப்பட்டு வேலை இல்லாம இருக்கேன். அது எவ்வளவு பெரிய வழின்னு நான் சொல்லிதான் உனக்கு புரியணுமா? இல்லங்க நான் சொல்றது கொஞ்சம். நான் மறுபடியும் வேலைக்கு போகணும், நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும். அதுக்கு வேண்டிய முயற்சி எல்லாம் பண்ணணும். இப்படி நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் சரி பண்ணாம இந்த சத்யாவோட பிரச்சனை தூக்கிட்டு எதுக்கு சுமக்கிறேன்னு எனக்கு புரியல. புலிய கொல்ல போறேன்னு ஒருத்தர் அதோட வாழை புடிச்சானா, ஆனா அந்த புலி அவனையவே கொல்ல பார்த்துச்சான். புடிச்ச புலி வாழை விட முடியாம புலி இழுத்த இழுப்புக்கெல்லாம் அது பின்னாடியே போயிட்டு இருந்தானா. கிட்டத்தட்ட நீ இப்ப அதே நிலைமையில இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சத்யாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு நீ அதை கையில் எடுத்த. இப்ப அந்த பிரச்சனை உன்னை விடாம உன்னை எங்கெங்கயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. சரிதானா? அதுல சத்யா நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா. பூபதி நம்மளை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்கான். இது உனக்கே நல்லா தெரியும்ல. இதெல்லாம் தனியா இருக்கிறப்ப என்கிட்ட ஒத்துக்கிற நீ எல்லாருக்கும் முன்னாடி எதுக்கு உண்மையை சொல்லாம விட்டு கொடுத்து போயிட்டு இருக்க? ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பெருசா கோவப்படுற நீ இதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையில காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்க. சத்யாவை வீட்டை விட்டு அனுப்பவே கூடாதுன்னு நீ ஏன் பிடிவாதமா இருக்க? சத்யாவை வாழ வச்சே தீர்வன, அப்படி என்ன உனக்கு வேண்டுதல்? பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? உங்க மனசுல இருக்கிற கோவத்தெல்லாம் கேள்வியா கேட்டு எல்லாத்தையும் வெளியே கொட்டிட்டீங்களா? இப்ப நான் பதில் சொல்லலாமா? இல்ல ஆதிர, நான் ஏன் இந்த மாதிரி நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியாமலாம் இல்லங்க, நல்லாவே புரியுது. உங்க மனசையோ கோவத்தையோ புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாதுங்க. என்ன கேட்டீங்க? சத்யாவை வாழ வச்சே தீரணும்னு எனக்கு என்ன வேண்டுதலான்னு கேட்டீங்கல்ல? ஆமாங்க, வேண்டுதல் தான். ஆனா சத்யாக்காக இல்லங்க, நம்ம கார்த்திக்காக. நம்ம கார்த்தியோட சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது இப்போ சத்யாவோட கையில இருக்கு. சத்யா நல்லபடியா வாழ்ந்தாதான் நம்ம கார்த்தியால நல்லபடியா வாழ முடியும். அதனால்தான் நான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கேங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறது நான் இல்லங்க, சத்யா தான். அவ செய்யறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத புரிஞ்சுக்காம அவ இஷ்டத்துக்கு என்னை இழுத்துட்டு இருக்கான். நானும் எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நான் நினைச்சேன்னா இப்ப கூட அவளை கண்டிச்சு இங்க இருந்து துரத்த முடியும். அவ வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும். ஆனா நான் அதை விரும்பலங்க. அதான் ஏன் நான் விரும்பல நீங்க கேட்க வரீங்க, அதானே? இந்த கேள்விக்கு மட்டும் இல்லங்க, நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன், ஏன் கோவப்படாம பொறுமையா இருக்கேன்னு தெரியல, புரியலன்னா நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க அப்படி நான் செய்யறத புரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த குடும்பத்தோட பையனா இல்லாம இந்த குடும்பத்துல வாழ வந்த ஒரு மருமகளா இருந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே அது புரியும், தெரியும். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லிரு. இதான் எனக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை. ஆகுற நீ எப்போ இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டுமே இருக்கே தவிர எனக்கு பொண்டாட்டியா இருந்தது கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேணாம் ஆகுற, இதுக்கு மேல இதை பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்பல. யாதிரே, உன் புருஷனை தூண்டி விட்டு என்ன அடிக்க வச்சிட்டல? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உனக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்கறேன்னு மட்டும் பாரு.
உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கணும், மொத்தமா ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் நான் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொறுமையா இருக்கேன். அதனாலதான் நான் என் உயிரே வச்சிருக்கிற என் அண்ணனை உன் புருஷன் அடிச்சதையும் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் எதுவும் பண்ணலன்னு நினைக்காத. நான் திருப்பி அடிக்கிற அடி நான் உனக்கு அடிக்கிற சாவு மணியாதான் இருக்கும். உன்னையும் உன் புருஷனையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. யாரு பூபதி? பாப்பாதாமா. அவ எதுக்கு இப்ப கூப்பிடுறா? அவமானத்துக்கெல்லாம் காரணமே அவதான். அவகிட்ட என்னன்னு கேளு. இப்பவே அந்த குடும்பத்துக்கு ஒரு முழுக்க போட்டுட்டு உடனடியா இங்க கிளம்பி வர சொல்லு. பேசு. சொல்லு பாப்பா. அண்ணே. என்ன பாப்பா? சாரி அண்ணே. நீ எதுக்கு பாப்பா சாரி கேக்குற? நீ என்னடா தப்பு பண்ண? என்னண்ணே இப்படி கேக்குற? அந்த கஞ்ச ராஸ்கல் உன்னை அடிச்சு அவமானப்படுத்தினதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள என் ரத்தம் கொதிச்சு அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும்னு துடிச்சாலும் என்னால எதுவுமே பண்ண முடியாம சும்மா நின்னுட்டு இருந்தேனே. இந்த பாவிய நீ மன்னிக்க மாட்டியானே? என்னடா சொல்றாவ? கொஞ்சம் இருங்கம்மா. பாப்பா, நீ இப்படி பேசுறதுலாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா பாப்பா? உனக்கே தெரியும், நான் உனக்காக தான் பொறுமையா இருக்கேன். நீ ஒரு பிளான் போட்டிருக்க, அதுல என்னால உனக்கு எந்த இடத்திலும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் என்ன அடிச்ச அந்த கஞ்ச பையல அங்கேயே சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லனா அவனை இருக்கிற இடம் தெரியாம நான் அழிச்சிட்டு வந்திருப்பேன் பாப்பா. அண்ணே, என்னோட பிளான் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உன்னை அடிச்சவன அவனை நீ சும்மாவே விடக்கூடாதுன்னு. நீ என்ன சொல்ற பாப்பா? நிஜமா சொல்றியா? ஆமாண்ணே, நிஜமா தான் சொல்றேன். உன்னை அடிச்ச கை இனிமே அவனுக்கு சொந்தமாவே இருக்க கூடாது. அவனை வெட்டி வீசணும். இனிமே காலம் பூரா அவன் ஒரு கையோட தான் வாழணும். அவன் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சு நினைச்சு பயத்துல சாகணும்னு. பாப்பா, இந்த ஒரு வார்த்தை போதும் பாப்பா. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரியே என்ன அடிச்ச அந்த கஞ்ச பைய கைய வெட்டி வீசுறேன் பாப்பா. இப்பவே அதை செய்றேன் பாப்பா. ஆனானே, இரு ஆத்திரப்படு, ஆனா அவசரப்படாத. இந்த நல்ல காரியத்தை எப்போ எங்க வச்சு செஞ்சு முடிக்கணும்னு நான் சொல்றேன். அது வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இரு. சரி பாப்பா, நீ சொல்லு, நான் சிறப்பா அதை செஞ்சு முடிச்சிடுறேன். அப்பதான் நம்ம அம்மாவோட மனசுக்கும் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும் பாப்பா. சரிண்ணே, நீயே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிரு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி பாப்பா. என்ன பூபதி? சொல்றேம்மா. யாதிரை, உன் புருஷன் மூலமா நீ யாருன்னு காட்டிட்ட, அவன் மூலமாவே நான் யாருங்கிறது உனக்கு காட்டுறேன்டி.